அதிமுக ஆட்சியில் சுமார் 4,50,000 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அந்த கேமராக்கள் பழுதடைந்து சரி செய்யப்படாமல் உள்ளது. கேமராக்கள் சரி செய்யப்படாததால் குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் காவல்துறை திணறி வருவதாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி காவல்துறை சீரழிந்து விட்டதாகவும் கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாகவும் அடுக்கடுக்கான கேள்விகளை வைத்த நேரத்தில் பதிலளிக்க முடியாமல் திமுக அமைச்சர்கள் திணறல். நாளையுடன் கூட்டத்தொடர் முடிவடைய உள்ள நிலையில் அதிமுக உறுப்பினர்களும் கேள்வி கணைகளை வீசியதால் அதிர்ச்சியான சபாநாயகர் ஆளும் கட்சியின் அவலத்தை மறைக்கும் வகையில் ஒட்டுமொத்த அதிமுக உறுப்பினர்களையும் அவையில் இருந்து வெளியேற்றுவது என எச்சரிக்கை விடுத்தது. ஜனநாயக படுகொலை என்று ஊடகவியலாளர்கள் கடும் கண்டனம். பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சரணடைந்த சிலரை காவல்துறை போலி என்கவுண்டர் செய்தது சர்ச்சைகளை ஏற்படுத்தி உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்றும் சட்டப்பேரவையில் வலியுறுத்தல். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கை விசாரித்து வந்த அதிகாரி யாரோ கொடுத்த அழுத்தத்தால் விலகியுள்ளார். அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் உரிய விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவர் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் திட்டவட்டம். காவல்துறையில் உள்ள காலி பணியிடங்களை உடனுக்குடன் நிரப்ப வேண்டும். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் காவல்துறை செயல்பாடு மிகவும் மோசமாக உள்ளது. வேண்டியவர்களுக்கு ஒரு மாதிரியும் வேண்டாதவர்களுக்கு ஒரு மாதிரியுமாக காவல்துறை நடந்து கொள்கிறது என குற்றச்சாட்டு. குற்றங்களை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தாலே குற்றங்கள் தடுக்கப்பட்டுவிடும் என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் பேச்சு. அண்டை மாநிலங்களில் இருந்து ரயில் கப்பல் மூலமாக போதைப் பொருட்களை தமிழகத்திற்கு கடத்தி வரப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. தமிழக எல்லைகளில் கட்டுப்பாடுகளை அதிகரிப்பதுடன் கடுமையான சோதனைகளை நடத்தி போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்க வேண்டுமென சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். தமிழக காவல்துறையை பார்த்து குற்றவாளிகளுக்கு பயம் இல்லாத சூழல் உள்ளதால் வெளிமாநில கொள்ளையர்கள் தமிழகத்தில் கொள்ளையடித்து செல்கின்றனர். ஸ்டாலின் பொறுப்பு வகிப்பும் காவல்துறை மீது அச்சம் இருந்தால் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுமா என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. வெளி மாநிலத்தில் இருந்து வந்து கொள்ளையடிப்பதால் தமிழகம் அமைதியான மாநிலம் அல்ல. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் விமர்சனம். 2024 பாலியல் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக கொள்கை விளக்க குறிப்பிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த புள்ளி விவரங்களை பார்க்கும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசாக திமுக அரசு செயல்படுவதாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. தமிழக சட்டப்பேரவையில் இன்றைய நிகழ்வில் கேள்வி நேரத்தை கோழைத்தனமாக ரத்து செய்த ஸ்டாலினின் விளம்பர அரசு. ஸ்டாலின் தலைமையிலான முதுகெலும்பற்ற அரசு மக்கள் பிரச்சனைகளை கேள்வியாக எழுப்பும் எதிர்க்கட்சித் தலைவரின் கூர்மையான கேள்விகளை எதிர்கொள்ள முடியாமல் மக்கள் பிரதிநிதிகளின் குரல் வளையை நசுக்குவது மிகவும் வெட்கக்கேடானது எனவும் மக்கள் காட்டும். விளம்பர ஆட்சியின் சகாப்தம் இன்னும் ஒரு சில மாதங்களில் முடிவடைய உள்ள நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டக்குழு தொடர்பாக பேரவையில் பேசி மீண்டும் மீண்டும் அரசு ஊழியர்களை ஏமாற்றும் ஸ்டாலின். கடந்த 4 ஆண்டுகளாக அரசு ஊழியர்களுக்கு எதையுமே செய்யாமல் சாகும் நேரத்தில் சங்கரா சங்கரா என்று கூறுவது போல ஸ்டாலின் தங்களை ஏமாற்றி வருவதாக அரசு ஊழியர்கள் குற்றச்சாட்டு. சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து திமுக அமைச்சர் ஐ பெரியசாமி விடுதலையை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். ஐ பெரியசாமி உள்ளிட்ட 4 பேருக்கு எதிராக குற்றச்சாட்டை பதிவு செய்து தினம்தோறும் விசாரணை செய்ய வேண்டும் என்றும் சொத்து குவிப்பு வழக்கை 6 மாதத்தில் முடிக்க வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு கிடப்பில் போட்ட ஸ்டாலின் அரசை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்டாலின் அரசிற்கு எதிராக முழக்கம். சொத்து வரியை உயர்த்திய விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம். வஞ்சிக்காதே வாக்களித்த மக்களை வஞ்சிக்காதே. கடலூர் அருகே 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் மீது போக்சோ வழக்கு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டையில் கோயில் திருவிழாவிற்கு வந்த 8 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட 29 வயதுடைய காமுகன் போக்சோவில் சிக்கினார். தமிழ்நாடு முழுவதும் இது குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத இடம் என எச்சரிக்கை பலகை வைக்கும் அளவிற்கு ஸ்டாலின் ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பதாக மக்கள் கடும் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 16 வயது சிறுமியை சிகிச்சைக்கு அழைத்து செல்வதாக கூறி தொடர் பாலியல் வன்கொடுமை செய்த கொடூர உறவினர். ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் வன்கொடுமைகள், கொலைகள், கொள்ளைகள் நடைபெறாத நாளே இல்லை என சொல்லும் அவல நிலையில் தமிழகம் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி ஆபாசமாக வீடியோ எடுத்து சேலம் மாணவியை மிரட்டிய சென்னையைச் சேர்ந்த இளைஞர்கள் 2 போக்சோவில் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரியில் கோயில் திருவிழாவில் ஏற்பட்ட தகராறில் 11ஆம் வகுப்பு மாணவனை கொலை செய்த நபர் சிக்கினார். ஸ்டாலின் அரசு போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறியதால் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடி அருகே யவனைந்தல் ஊராட்சித் தலைவர் மர்ம நபர்களால் குத்தி கொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் நாள்தோறும் அரங்கேறும் கொலை சம்பவங்களால் மக்கள் அச்சம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே விற்பனைக்காக கஞ்சா கடத்திய 5 பேர் சிக்கினர். திமுக ஆட்சியில் கஞ்சா விற்பனை தலை விரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இளைஞர்களின் எதிர்காலத்தை நாசமாக்கும் கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்த 6 பேரிடமிருந்து சுமார் 25 கிலோ கஞ்சா சிக்கியது. அமைச்சர்களையே முறையாக வைக்க திறனற்ற ஸ்டாலினின் நிர்வாக திறமையின்மையால் திரும்பும் திசையெல்லாம் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கடத்தி வரப்பட்ட 4 கிலோ கஞ்சா சிக்கியது. போதைப் பொருட்களை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் போதையின் பாதையில் செல்ல வேண்டாம் என ஸ்டாலின் வெற்று விளம்பரம் மட்டுமே செய்வதாக மக்கள் விமர்சனம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்களுடன் 3 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் குட்கா பொருட்களை தடுக்க எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே இலங்கைக்கு கடத்த முயன்ற 2 டன் பீடி இலைகள் சிக்கியது. துருபிடித்த இரும்பு கரத்துடன் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் ஸ்டாலின் அரசின் காவல்துறை மீது துளியும் பயம் இல்லாததால் போதைப் பொருள் கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தாம்பரம் மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் தங்களது பகுதிக்கு எந்த திட்டங்களையும் செய்ய விடாமல் தடுப்பதோடு திமுகவினர் ஒருமையில் பேசுவதாக கூறி அதிமுகவினர் உள்ளிருப்பு போராட்டம். மாமன்ற கூட்டத்தில் திமுகவினர் தொடர்ந்து அராஜகத்தில் ஈடுபடுவதால் ஜனநாயக படுகொலை நடப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு.
சென்னை கண்ணகி நகரில் ஆக்கிரமிப்பில் சிக்கியுள்ள விளையாட்டு மைதானங்களை மீட்க ஸ்டாலினின் திமுக அரசிற்கு இளைஞர்கள் வலியுறுத்தல். மாணவர்களின் வாழ்க்கை தவறான திசைக்கு செல்ல ஸ்டாலின் அரசு வழிவகுக்கிறதா என மக்கள் கேள்வி. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் குப்பைகளை அகற்றாததை கண்டித்து நகராட்சிக்கு குப்பையை பரிசாக வழங்கி எதிர்ப்பை தெரிவித்த பொதுமக்கள். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் நிர்வாக திறமையின்மையை தோலுரித்து காட்டிய அவல். நீதிமன்ற உத்தரவுகளை நிறைவேற்றாத அரசு அதிகாரிகளால் நீதிமன்ற நேரம் வீணடிக்கப்படுகிறது. பொதுமக்களுக்கு பணி செய்வதுதான் தங்கள் கடமை என்பதையே அரசு அதிகாரிகள் மறந்துவிட்டனர் என்று சென்னை உயர்நீதிமன்றம் குற்றச்சாட்டு.